ஐயா வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்க. நலமா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நானும் நலமா இருக்கேன். நேற்று அதாவது பாத்தீங்கன்னா 15/12/2024 இசைஞானி இளையராஜா அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு வந்திருக்காரு. ஆமா. அங்க பாத்தீங்கன்னா அவருக்கு அனுமதியில் என்ற மாதிரி ஒரு பரபரப்பான செய்தி ஒண்ணு பாத்தீங்கன்னா எல்லா வலைதளங்கள்லயும் ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அது என்ன காரணம்? ஏன் அவர் அனுமதிக்காததுக்கான காரணம் என்னையா? அதாவது நேற்று ஒரு இசை நிகழ்ச்சிக்காக தான் இந்த ஆண்டாள் கோயிலுக்கு வராரு இளையராஜா. இசை நிகழ்ச்சி நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடக்குது. நாட்டியாஞ்சலி ஆண்டாள் கோயிலே நடக்குது. அதற்கு தான் அவர் வராரு. வரும்போது அந்த ஆண்டாள் கோவில் நிர்வாகம் அவருக்கு வரவேற்பு கொடுக்கறாங்க. வரவேற்பு கொடுத்துட்டு அவர் கோயில உள்ள பாக்குறதுக்காக, சாமி கும்பிடுறதுக்காக உள்ள போறாரு. உள்ள போகும்போது எல்லா இடத்துலயும் வழக்கமா சுத்தி வர மாதிரி வராங்க. அது உள்ள போகும்போது அந்த கோவில் ஜீயர்கள் பட்டர்கள்லாம் நின்றுகிட்டு இங்க உள்ள வரக்கூடாது, நீங்க வெளியே நின்றுதான் கும்பிடணும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்றாங்க. அவரும் அதை பெருசா எடுத்துக்கல. அவர் வெளியே நின்றுதான் அந்த மாலை மரியாதையெல்லாம் பண்றாங்க. அப்ப கோவில் கருவறை என்பது வேறு. இவர் போன இடம் அர்த்த மண்டபம், அதுக்கு பேரு. அது உள்ள, அதாவது ஆமா, கோவில் கருவறைக்குள்தான் யாரையும் அனுமதிக்க மாட்டார்கள் என்று இவர்கள் ஆகமம் அந்த இதுன்னு சொல்லி எல்லாம் இந்த புருடா விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த அர்த்த மண்டபம் அப்படிங்கிற அந்த மண்டபத்துக்குள்ளேயும் யாரும் போகக்கூடாது, நாங்க யாரையும் நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் வேற கொடுத்துருக்காங்க அந்த ஆண்டாள் கோயில் சேர்ந்த ஜீயர்களும் அந்த பட்டர்களும் சேர்ந்து. இப்ப அந்த கோயில்ல சுத்தி வந்தது யாரெல்லாம், இதுல யார அனுமதிச்சாங்க, யார அனுமதிக்கலைங்க? யாரையுமே அனுமதிக்கல உள்ள. அந்த இளையராஜா அவர் கூட இருந்தவங்க இவங்கெல்லாம் உள்ளே போகல. அந்த அர்த்த மண்டபம் அப்படிங்கிற இடத்துக்குள்ள இவர் உள்ள போறதுக்கு முயற்சி பண்றாரு. இவருக்கு அதை பத்தி தெரியாது இல்லையா? ஆமா ஆமா, புதுசா வராரு. அப்ப உள்ள போகும்போது இந்த இடத்துக்குள்ள போக கூடாது, அது உங்களுக்கு யாருக்கும் அனுமதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் உள்ள போய் நின்றுகிட்டு, அந்த நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க எல்லாரும் அந்த உள்ள இருப்பாங்க, இவர் வாசலுக்கு வெளியே நிற்பாரு. அப்ப இப்படித்தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. இத பார்த்து அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாரும் பார்த்து ஒரு மனம் வெறிவு போனாங்க அப்படிதான் நம்ம சொல்லணும். என்னையா இது, ஒரு இளையராஜாவுக்கு இந்த நிலைமையா? ஒரு பிரபலமான இசையமைப்பாளர், இசைஞானி, ஆமா, ஏதோ பேர் வைக்கிறாங்க. அது நமக்கு அது பணம் கொடுக்கறவங்களுக்கு தான் அது. அவங்க பணம் போடுறவங்க அவரை பெருசாலாக்குறாங்க. நமக்கு அதுல உடன்பாடு இல்லை. அப்ப இளையராஜா என்பவர் மாநிலங்களவை உறுப்பினர் வேறு. அது ஒரு கூடுதல் தகுதி வேற. ஆமா, பாரதிய ஜனதா அவரை மாநிலங்களவை உறுப்பினரா ஆக்கியிருக்கிறாங்க. நிச்சயமா நிச்சயமா. அப்ப ஒரு எல்லாராலையும் ஒரு கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு. இளையராஜா பாடல் இல்லாமல் பொழுதே கழியாது, அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு நபர். அப்ப இவரை அவமானப்படுத்த வேண்டும் என்கின்ற காரணம் தான். வேற என்ன காரணம் இருக்கு போது அதுல? இவர்கள் இத கோயில்கள் எல்லாமே இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்குது. அது இவங்க எல்லாமே இவங்க கட்டுப்பாட்டுகளை எப்படி போகுது? இவன் யாரு தீர்மானிக்கிறதுக்கு? ஒரு வரக்கூடாது போக கூடாதுன்னு சொல்றதுக்கு இவன் யாரு? இவனுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? கோயிலுக்கு கெட்டினது யாரு? கோயிலுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த இது போன்ற அயோக்கியர்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இது எல்லாம் கொடுமையான ஒரு விஷயம் இல்லையா? வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டிருக்கு. அது அவர் இளையராஜாவுக்கு நிகழ்ந்தது அவர் சாதாரணமா கடந்து போயிடலாம். அது அவருடைய பெருந்தன்மை, அல்லது அவர் இதெல்லாம் இது மாதிரி பல விஷயங்கள்லாம் பார்த்துட்டாரு. அப்போ இது இது போன்று மற்றவர்களுக்கு நடக்கக்கூடாதுங்கிறத நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த அயோக்கியர்களை உடனடியாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்யணும். இவனுக்கு என்ன யோக்கியதை இருக்கு இவனுக்கு கோயில இது பண்றதுக்கு? கோயில் உள்ள இருந்துகிட்டு இவனுக்கு பண்ற சேட்டை கொஞ்ச நஞ்ச சேட்டை கிடையாதுங்க.
ஏங்க 2 லட்சம் ஏக்கர் நிலங்களை வந்து திருநெல்வேலி ஒருங்கிணைந்த திருநெல்வேலி தென்காசி அந்த இருக்கும்போது 2 லட்சம் ஏக்கர் நிலத்தை வந்து வித்துட்டானுவ இந்த பிராமணர்கள் எல்லாம் சேர்ந்து. கோயில வந்து நாங்க வந்து கோயில் நிலங்கள் போலியாக ஆவணங்களை போட்டு ஒரு ரூம் போட்டு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தொழிற்சாலை மாதிரி 2 லட்சம் ஏக்கர்னா என்ன ஆச்சுங்க? திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை. அப்ப மற்ற மாவட்டங்கள்ல என்னென்ன பண்ணானு என்ன தெரியும்? இவர்களுக்கு கடவுள் இந்த மயிர் மண்ணங்கட்டையெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது இந்த பயல்களுக்கு. இவனுங்களுக்கு வந்து ஏமாத்தி திங்கணும், அவ்வளவுதான். அதை தாண்டி ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது இவனுங்களுக்கு. இதுல வேற ஆகம மயிர்னு வேற தூக்கிட்டு வரான். ஆகம மயிறு, உன் ஆகம மயிரை தூக்கி நீ வீட்டுக்குள்ள வச்சுக்கோ. என்னுடைய கோயில் அது, எங்க முப்பாட்டம் கட்டின கோயில், எங்களுடைய பாண்டியர்கள் கட்டின கோயில். மரியாதையா வந்து இவங்களை வந்து விரட்டணும் அப்படிங்கறத நம்ம கோரிக்கை. இது வந்து அகங்காரத்தினுடைய உச்சம். இதெல்லாம் வந்து இது குறித்து இசைஞானி இளையராஜா அவர்கள் எதுவும் கருத்து தெரிவித்திருக்கிறார் ஐயா? கருத்தை தெரிவித்திருக்காரு. அதாவது என்னை பற்றி வதந்திகள் சுத்திக்கிட்டு வருது, அது வந்து யாரும் பெருசாக இது பண்ண தேவையில்ல அப்புறம் மாதிரி அவர் சொல்லிருக்காரு. அவரு பெருந்தன்மை. நிச்சயமா நிச்சயமா. அவரை வந்து கோயிலுக்குள்ள விடாம செஞ்சவன் தான் யோசிக்கணும். அவரு பெருந்தன்மையா கடந்து போயிடுறாருல. கண்டிப்பா கண்டிப்பா. அது கோவிலுங்கிறது வந்துங்க, அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். கோவிலுங்கிறது வந்து அது ஒரு வழிபாட்டுக்குரிய தலமாக இருக்கட்டும், அது வந்து அது அவங்களுடைய மனநிலை. ஆனா ஒரு நம்மை பொறுத்தவரை கோவிலுங்கிறது வந்து அது வரலாற்று சின்னம், அவ்வளவுதான். அது வந்து ஒரு கலாச்சாரத்தினுடைய அடையாளம், அவ்வளவுதான். அதை தாண்டி ஒன்னும் கிடையாது. அப்ப அதுல வந்து நீ உள்ள உட்காந்துக்கிட்டு அது இந்த நான் ஆகமத்தில் இது பண்றேன், இதுல பண்றேன், அந்த குடமுழுக்கு தமிழ்ல கூட அவனால பேச முடியல பாருங்க. எந்த நாட்டுல இருக்கிறான்? இது தமிழ்நாடு இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் தான் இருக்கிறான். ஆனா இவன் ஒரு மொழியை, இந்த மொழியெல்லாம் உனக்கு யாருக்கு பேச அனுமதிச்சது? உன் மொழியை தூக்கிட்டு குப்பைக்கு ஓடு. உன் மொழியை வந்து உன் வீட்டுல வச்சு பேசு. பொது இடங்கள்ல இந்த மாதிரி மொழி சமைச்சுக்கிறதா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தானுன்னா மக்கள் அனுமதிக்க கூடாது, மக்களை தான் சொல்லணும். இவங்களை கோயிலுக்கு விட போய் தான் இவ்வளவு சிக்கல. நாட்டுல வந்து இவ்வளவு தூரம் பிரச்சனை ஆகிறதுக்கு இவங்க கோயிலுக்குள்ள இருக்கிறது தான் பிரச்சனையே. தமிழர்கள் வந்து இல்லையா? தமிழ்நாட்டுல வந்து தமிழர்கள் இல்லையா? எவ்வளவு அழகா தமிழ்ல வந்து அரசு அதிகாரிகள் எதுவும் நடவடிக்கை எடுக்கலையே. எப்படி நடவடிக்கை எடுப்பான்? எப்படி எடுப்பான் நடவடிக்கை? இன்னைக்குதான் எல்லாரும் தான் அவங்களுடைய சேர்ந்துகிட்டு இருக்காங்கல்ல. இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. நான் கேட்கிற இந்து சமயத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அரசு நிர்வாகம் என்ன பண்ணிட்டு இருக்குது? கோயில் வந்து ஒரு எக்ஸிபிஷனுங்க, அவ்வளவுதாங்க. அதுல வந்து சொல்லுங்க. ஆமா, அதுல வந்து பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. இவங்களுக்கு இருக்க இடத்துல எங்கிட்டு கூடி கடவுள் இருக்கும்? இந்த மாதிரி அயோக்கிய பைகள் இருக்க இடத்துல வந்து எங்க கடவுள் இருக்கும்? இந்த மாதிரி தீண்டமா பாக்குற நாய்கள் இருக்க இடத்துல வந்து எப்படி கடவுள் இருக்கும்? இதுதான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால வந்து இவங்களை வெளியேற்றினா தான் இப்ப நான் ஒரு போராட்டத்தை அறிவிக்க போறேன். இவங்க கோயில்கள்ல இருந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் வெளியேற்று. தமிழ் தெரியாதவன வெளியேற்று, தமிழ்ல பேசாதவன வெளியேற்று, தமிழங்க உள்ள வை. தமிழம் கட்டிய கோயில்ல வந்து இவங்களுக்கு என்ன வேலை? இவங்களுக்கு வேலை யார் இவங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? இது குறித்து நடிகை கஸ்தூரி அவர்களிடம் கேட்கும் போது அவர் சொல்றாரு, இசைஞானி இளையராஜாவே ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அது இசைஞானி இளையராஜாவுக்கும் கஸ்தூரிக்கும் உள்ள உடன்பாடு. அது அவரை பூஜை பண்ணிக்கலாம். அந்த அம்மாவும் அவருக்குமான உறவு முறை. அது வந்து அப்படி நம்ம பார்க்க முடியாது. அது வந்து இந்த கோயில் விவகாரத்தை வந்து திசை திருப்பதற்காக அந்த அம்மா சொல்லுது. அதை நம்ம ஏத்துக்கிற முடியாது. இந்த நாய்க்கு என்ன தண்டனை? உள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன நாய்க்கு என்ன தண்டனை? அந்த நாயை பிடிச்சி ஜெயில போடணும், போடக்கூடாதா? இந்த கோயில மட்டும் கிடையாது, எல்லா கோயிலுக்கும் கருவறை என்ன கருவறை? மயிர் கருவறை இருக்கு இவங்களுக்கு. என்ன தேவை இருக்கு இவங்களுக்கு? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் வைக்கக்கூடாது. நீ ஒண்ணு எல்லாருன்னா எல்லாத்தையும் பொதுவா அனுமதி, இல்லைன்னா நீ வெளியே வா. உனக்கு என்ன உள்ள உனக்கு வேலை? நீ வந்து புரோக்கர். நீ வந்து கடவுளை வந்து நம்ம நேரடியா பார்க்க முடியாதா? இந்த புரோக்கரை வச்சுதான் நம்ம பார்க்கணுமா?
இந்த புரோக்கர் தரத்தை வந்து அரசு ஒழிக்கணுமா ஒழிக்க கூடாதா? புரோக்கர் இல்லாம ஆக்கணுமா ஆக்கக்கூடாதா? என்ன கொடுமை! இதுக்கு தான் வந்து உங்க சமூக நீதி அரசு வந்து நீங்க பெரியார பின்பற்ற லட்சணமா இது இந்த அரசு? நீ சொல்றீங்கல்ல, இந்து சமய அறநிலையத்துறை எதுக்கு உருவாச்சு? இது போன்ற அயோக்கியர்கள் இருக்கிறான், இவனுக்கு வந்து கோயில் சொத்துக்களை கொள்ளையடிக்கிறான், இவனுக்கு ஆக 3 தீண்டாமையை கடைபிடிக்கிறான். அப்ப இதெல்லாம் வந்து மனித குலத்துக்கு வந்து சமத்துவமான சமுதாயத்துக்கு உகந்தது அல்ல. அப்ப என்ன செய்யணும்? இது இந்த விஷயத்துல கவனம் செலுத்தணுமா செலுத்தக்கூடாதா? தீண்டாமையினுடைய அடிப்படை அப்படிங்கிறது வந்து கோயில் தாங்க. கோயில் இருந்த இவன்கள்ட்ட இருந்தாங்க உருவாகுது. அப்ப வந்து சமூக நீதி பேசக்கூடிய அரசு வந்து என்ன செய்யணும்? இந்த மாதிரி நபர்களை வந்து களை எடுக்கணுமா களை எடுக்க கூடாதா? அனைத்து சாதியிலும் அரசியல் ஆகலாம்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆட்சியில தான் வந்து வந்தது. உங்களால அமல்படுத்த முடியுதா? உங்களால முடியுதா? அவன் உள்ள உக்காந்துக்கிட்டு எந்திக்க மாட்டானே. ஒரு சின்ன மைனாரிட்டிக்கு அவன் எத்தனை பேருங்க இருப்பான் எண்ணிக்கையில? நம்மளால அழகா தமிழர்கள் இருக்கிறாங்க, எத்தனை இன்னைக்கு வந்து உருவாயிட்டாங்க. தமிழ்ல மந்திரம் சொல்றதுக்கு அப்பா பாருங்க, தமிழ் மந்திரம் சொல்லும் போதே வந்து பெரிய அளவுல வந்து இன்னைக்கு மாற்ற நிகழும். தமிழ் தானே இது. அப்ப அவர்களை வந்து அந்த கோயிலுக்குள்ள வைக்காம குடமுழுக்கு நடத்துறதுக்கு சண்டை போடுறாங்க. கோர்ட்டு வரைக்கும் போக வேண்டியிருக்குங்க. தமிழ்ல குடமுழுக்கு நடத்துன்னு யாரு வீட்டு சொத்து, யாரு கட்டின கோயில், யாருக்கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறது? நம்ம அயோக்கியத்தானே இல்லையா? அதனால இதை புரிஞ்சுக்கிறோம். இது போன்ற விஷயங்கள்ல வந்து இவர்களுக்கு வந்து தண்டனை அளிக்கணும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அந்த தீயர் இந்த பட்டர்கள் எல்லாம் எவன் விடக்கூடாதுன்னு சொன்னானோ அவங்களை வந்து கைது பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து இது வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரும். கோயிலுக்குள்ள நிச்சயமா இவங்க இருக்க முடியாது. அது வந்து அரசு தான் வந்து உன்னிப்பான கவனித்து நடவடிக்கை எடுக்கணும். தமிழை தவிர வேற எந்த மொழியும் கோயிலுக்குள்ள பேசக்கூடாதுங்க. இப்படி ஒரு இது வந்து நான் பிரச்சாரமாவே நான் பண்ணுவேன் மறுபடியும். நிச்சயமா. ஆமா, தொடர்ந்து பேசுவோம் மற்றொரு காணொலியில. ஏன்னா இன்னைக்கு வந்து அவரு நீங்க சொன்ன மாதிரி எம்பி நியமன எம்பி ஒரு புறம் இசையோட உச்சபட்சம் இப்படி எல்லாம் இருக்கின்ற இவருக்கே இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது மற்றவர்களுக்கான சூழ்நிலை சாதாரண மக்களுக்கு எப்படி நடத்துவான்? தீண்டாமைங்கிறது இங்க இருந்து வருது. நிச்சயமா. கண்டிப்பா. நன்றி. மகிழ்ச்சி. நன்றிங்க.